Hi friends, welcome to Nisha's Food Hut Tamil. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பவர்ஃபுல்லான ஒரு பொடி ரெசிபி. அது என்னங்கிறது பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு ஒரு கப்புக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரையில் இருக்க பழுப்பு கீரை டஸ்ட்டு அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக எடுத்துடணுங்க. ஏன்னா அதில் ஃபைபர் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஸ்டொமக் அப்செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி கீரை நல்லா காஞ்சி போயிருந்ததுன்னா அதை எடுத்துடுங்க. இப்போ நான் ஒரு பேனில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அதை இப்போ நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இது முருங்கைக்கீரை பவுடர் இன்றைக்கி நம்ம செய்கிறது பார்த்திங்கன்னா ஹை நியூட்ரிஷனல் வேல்யூவோடு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மெயினாக மெடிசன் யூஸுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, சாப்பாட்டு யூஸுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இதை இப்போ நம்ம ட்ரையாக ஆற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் A, C, B2 அதாவது அந்த ரைபோஃப்ளேவினுங்கிற கண்டென்ட், ஃபோலேட், B6, B3 இது எல்லாமே இருக்குங்க. ஃபைபர் ரிச் கண்டென்ட்டும் கூட. இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயாச்சு. இதை இப்போ நம்ம தனியாக ஒரு பவுலில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இதை நல்லா தனியாக வச்சு ஆற வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரை ஸ்கின்னுக்கும் ஹேருக்குமே ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி நம்ம அதே பேனில் நான் உளுத்தம் பருப்பு ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா காரத்திற்கு ஏற்ப ஒரு 4 வரமிளகா சேர்க்க போகிறேன். உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்கும்னா 5லிருந்து 6 கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஓவர் ஃப்ரை பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கலர் வந்தக்கப்புறமே நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இதையும் அதே பவுலில் கொட்டி ஆற போட்டுடலாம். இந்த உளுத்தம் பருப்பும் மிளகாவும் இந்த பொடிக்கு ஃப்ளேவர் கொடுக்க போகுது. இதை ஆற வச்சுட்டு அடுத்தது நம்ம கடைசியாக வறுக்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கான துருவிய தேங்காவோட அந்த மாய்ஸ்சர், அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்டதுக்கப்புறம் இதோட கலர் மாறின உடனேவே நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இது ஃப்ரை ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். இந்த முருங்கைக்கீரை பொடி நம்ம செய்கிறது கண்டிப்பாக டைப் 2 டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு, ஒபிசிட்டி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். பிளட் சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கும். ஹார்மோன் பேலன்சிங் எபிலிட்டிஸும் இதில் இருக்குங்க. அதனால் முருங்கைக்கீரை சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு அதை இட்லி தோசை பொடி தோசை மாதிரி போட்டு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அதை அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலும் இதில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணிட்டோம். இது ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இது நல்லா என்டையராக நல்லா ஃபுல்லாக நல்லா ஆறுனக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நம்ம பவுடர் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்சர் ஜாரில் நம்மளோட மிக்சரை சேர்த்தாச்சு. டேமரிண்டு ஒரு ஸ்ட்ரிப்பு புளி, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தூள் இல்லைனா நாட்டு சர்க்கரை தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை மூடி போட்டு நல்ல ஸ்மூத்தான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட கலர்ஃபுல்லான மொரிங்கா பவுடர் ரெடி. அதாவது முருங்கைக்கீரை பவுடர் ரெடி. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை விட ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்கவே முடியாதுங்க. அதே மாதிரி இதில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு முருங்கைக்கீரையை பற்றி தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை படித்து மற்றவங்க எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஏதாவது ஒரு யூசஸ் ஆஃப் முருங்கைக்கீரை பதிவு பண்ணுங்கள். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்.
ஸ்டே இன் டச், கீப் வாட்சிங். நன்றி.